மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி பகவான் வக்ர பயிற்சி அடைகிறார். அப்போ மீனராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றதை பற்றி தான் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை ஜோதிட சாஸ்திரத்தில் ஏற்படாத அதிசயம் ஆச்சரியம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஏற்படுதுங்க. அப்படி என்ன சாமி அதிசயம் ஆச்சரியம்னா, சனி பகவானோட எல்லா கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும், கம்யூனிகேஷன் இருக்கும். உங்கள் ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானாதிபதி. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் என்னவா வராரு? லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர், விரயஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர். உங்கள் ராசிநாதன் 5வது பாவகத்தில் இருக்கிறாரு. 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனுக்கு சனி பகவான் சாரம் கொடுத்துருப்பார். பூச நட்சத்திரம் 3வது பாதத்தில் குரு இருப்பார். கூட இருக்கக்கூடிய சூரியன் 6வது பாவகத்துக்கு அதிபதி, பூச நட்சத்திரம் 1 பாதத்தில். அப்போ சூரியனும் குருவும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவுக்கு சனி பகவான் 3வது பார்வை தரார். 3வது பார்வையை செவ்வாவை பார்க்கிறார். அப்போவும் நமக்கு செவ்வாய் சனி பகவானுடைய தொடர்பு இருக்குது. உங்கள் ராசியில் 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறாரு. அவருடைய சாரத்தில் தான் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். ரேவதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. பதிலுக்கு புதனுடைய வீட்டை பார்க்கிறாரு. அப்போ சுக்கிரனும் கேதுவும் உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தில் இருக்காங்க. அவங்க உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான், அதாவது உங்கள் ராசிநாதனுடைய வீடு சனி பகவானுடைய வீட்டை பார்க்குறாங்க. ராகு உங்கள் சனி பகவானுடைய வீட்டில் தான் இருக்குது. உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் சந்திரன் வருவார். ஜூலை மாதம் 26ஆம் தேதி 10வது பார்வையை பார்க்குறார். இது எல்லாமே சனி பகவானுடைய தொடர்புக்குள்ளே இருக்கக்கூடிய நேரம். அப்போ இந்த நேரம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக, நிச்சயமாக சாதகம், அதில் மாற்று கருத்து கிடையாது. மீனராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 5வது பாவகத்தில் தன்னுடைய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தை பார்க்கிறார். அப்போது முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் முழுமையாக வந்து சேரக்கூடிய நேரமையா இந்த நேரம். எந்த அடிப்படையில்னா, குரு பகவானுடைய பார்வை மட்டும் 9வது பாவகத்தில் படல, தனஸ்தானாதிபதி பார்வையும் 9வது பாவகத்தில் படுது. அப்படி இருக்கையில் வாழ்ந்த தெய்வங்கள், அதாவது சில பேருக்கு தந்தை இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு தாய் இல்லாமல் இருக்கலாம், தாத்தா பாட்டி, இந்த மாதிரி வாழ்ந்த தெய்வங்களுடைய முழுமையான அனுகிரகங்கள் ஆசீர்வாதம் மீனராசியில் பிறந்தவங்க மேலே படக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி. கர்மா விலகப் போகுது. இதை விட ஒரு நல்ல நேரம் வேறு என்ன சாமி இருக்குது? வருஷக்கணக்காக, மாத கணக்காக, நாள் கணக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா உங்களுடைய கர்மா இந்த நேரத்தில் முழுமையாக சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் முன்னோர்களுடைய வழிமுறை. அவங்க என்னைக்கு காலமானாங்களோ அந்த திதியில், அந்த எந்த திதியில் அவங்க உசுறு விட்டாங்களோ அந்த திதியில் உங்களுடைய வீட்டில் அவங்க ஃபோட்டோ வடக்குப்புறமாக வச்சு ஒரு தலவாழை இலை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு பிரியப்பட்டு சாப்பிட்றது எல்லாமே அதில் வச்சு படைச்சி ஒரு வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை யாருக்காவது பெரியவங்களுக்கு தானம் பண்ணுங்க, வஸ்திர தானம் பண்ணுங்க. இந்த மாதிரியெல்லாம் செய்யும் பொழுது அவங்களுடைய அனுகிரகங்களும் ஆசீர்வாதம் உங்கள் மேலே படும். உங்களுடைய கர்மா விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்தில். அதுபோக தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 9வது பாவகத்தை மட்டும் பார்க்கல, தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். தனகாரகனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாவுடன் சேர்ந்து 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 7.5 சனியால் பலவிதமான சங்கடங்கள் இருக்குது சாமி. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேன், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன், யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், என் உழைப்பு எனக்கு சேரலை, என்னை சார்ந்தவங்களுக்கு சேருது. இந்த நேரத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. சரியா? ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் அனுதினமும் தரும். சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரும். இந்த நேரத்தில் உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு, உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி, படிப்பறிவு அதிகமாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், படிப்பறிவு கம்மியாக இருக்குது, பகுத்தறிவு இருக்கக்கூடிய மீனராசியில் பிறந்த உறவுகளுக்கு இந்த நேரத்தில் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்வாதாரத்தை நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும், மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி
மீனராசிக்கு 2வது பாவகம் படிப்பு ஸ்தானம், குடும்பஸ்தானம், உடல்ஸ்தானம், தனஸ்தானம். அந்த அதிபதி செவ்வாவை சனி பகவான் பார்ப்பதால் படிப்பு நல்ல விதமாக இருக்கும். படிப்பில் இருக்கிற தடைகள் விலகும். படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம், வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மீனராசியில் பிறந்தவங்க சில பேருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படும். சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த தொந்தரவுகளில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் சரியாகும். ஏன்னா அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்க, சுக்கரனுடைய வீட்டையும் பார்க்கிறாரு, செவ்வாவையும் பார்க்கிறாரு. இந்த சூழல் உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இன்னும் சிலர் மீனராசியில் பிறந்தவங்க இருக்கீங்க. இந்த 7.5 சனி காலத்தில் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்பட்டுடுச்சு. 4 காசு பணம் இருக்குது, அதுக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் நிம்மதி இல்லை, பலவிதமான தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, குடும்பத்தை ஒன்று சேர்த்துக்கலாம். பிரிஞ்சு போன தம்பதிகள், பிரிஞ்சு போன குடும்பம் இந்த நேரத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. வருஷக்கணக்கான வழக்கில் இருக்கிறேனுங்க, விவாகரத்து வழக்கில் இருக்கிறேனுங்கன்னா எனக்கு வழக்கு முக்கியம் இல்லை, எனக்கு வாழ்க்கை தான் முக்கியம் மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்புகள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுபசானாதிபதி உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கிறார். வாகன தொழில் செய்கிற மீனராசியில் பிறந்தவங்க, இரும்பு இயந்திர சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க இந்த நேரம் பிரமாதமாக இருக்கும். பொதுவாக மீனராசியில் பிறந்தவங்க எப்படின்னா கண்ணு பார்த்த கை வேலை செய்யும். சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்க, மாமா மச்சான், தாய் தகப்பன் இவங்களெல்லாம் மேலே வந்தேன்னு சொல்கிறவங்களாம் கம்மி. தானாக கையூனி கரணம் போட்டேன், 10வது படிச்சனுங்க, 2வது படிச்சனுங்க, 10 வருஷம் உழைப்பு, 20 வருஷம் உழைப்பு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே, அதுவும் இரும்பு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் பிரமாதமாக இருக்கும், தாறுமாறாக இருக்கும். இதுவரை 10ஓட 11 நீங்கள் இருந்தீங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலேருந்து நடக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் 10க்குள்ளே ஒரு ஆளாக வந்துடுவீங்க. இதுவரை வாங்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதி கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் வாங்கினது கொடுக்கக்கூடிய லெவலில் வருவீங்க. ஐயா, சம்பாதிக்கிறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் நேர காலங்கள் தான் காரணம். சரியா? நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் சொன்னேன், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்களோ அதுதான் 1 லட்சம் ரூபாய்க்கு உண்டான கஷ்டம். எந்த இடத்துல எந்த செயல் எந்த நேரத்தில் செய்கிறோன்றது தான் முக்கியம். இந்த நேரத்தை நீங்கள் சரியான முறையில் சூதானமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும், வாழ்வாதாரம் மாறும், பொருளாதாரம் மாறும். சரியா? அதாவது இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பம்ன்றது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தருது. அதில் நீங்கள் என்ன பயன்படுத்திக்கிட்டீங்கன்றது தான் முக்கியம். அதை விட்டுப்புட்டு நேர காலங்களை குறை சொல்கிற வேலை வேண்டாம். நேரம் சரியில்லை அதனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். நேர காலங்கள் முழுமையாக இந்த நேரத்தில் சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் ஏற்படுத்துது. கோட்சார ரீதியாக உங்களால் என்ன முடியும், என்ன சாதிக்க முடியும், இல்லை என்ன சம்பாதிக்க முடியுன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? அற்புதமான நேரம், பயன்படுத்திட்டு பாருங்கள். அதாவது காய்க்கிற மரம் தான் கல்லடிப்பட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே கல்லடி பட்டுட்டீங்க, கொஞ்சம் நெஞ்சில் ரொம்பவே கல்லடி பட்டுட்டீங்க. நொந்து நூலாகி சின்னப்பட்டு சிரமப்பட்டு எதுக்கடா இந்த வாழ்க்கைன்ற மனநிலையிலெல்லாம் மீனராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சந்தர்ப்பமாக நினச்சி மேலுக்கு வந்துடுங்க. சரியா? அதை பார்த்துக்கிடுங்க. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்கிறாரு. ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய அந்த திருமண தடையெல்லாம் நீங்கும். திருமணத்தில் நாகதோஷம் இருக்குது, அதாவது மன வாழ்க்கை செய்யும் பொழுது நாகதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, தாரதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐயா, எந்த தோஷங்களாக இருந்தாலும் சரி, எத்தனையோ கோயில் குளத்துக்கு நீங்கள் போயிருந்தாலும் சரி, இந்த நேர காலங்கள் பிரமாதமாக இருக்கக்கூடிய தருணத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் பட்டு பட்டு பட்டுன்னு நீங்கள் போகுது, மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி சனி பகவான் 10வது பாவகத்தை பார்க்கிறாரு. 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தை சுபஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரு. இது வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு மிகையாக இருக்குன்னு சொன்னேன், நல்லா இருக்குன்னு சொன்னேன். செவ்வாவுடைய பார்வையும் 10வது பாவகத்தில் படுது. அப்போது மருத்துவர்கள், காவல்துறையில் இருக்கிறவங்க, போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்க, மனை சார்ந்த தொழில் செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல விதமாக இருக்கும். முக்கியமாக மீனராசியில் பிறந்தவங்க சொந்த வீடு வாசல் இந்த நேரத்தில் உருவாக்கிக்கலாம். கரெக்டாக 40 நாள், ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 40 நாள் தான் உங்களுக்கு டைம். அந்த 40 நாளுக்குள்ளார காசு பணம் இருக்கிற இடம் தெரியல, கரெக்டாக எப்பேற்பட்ட சகுனன்னு பாருங்கள். இந்த வார்த்தை என் வாயிலேருந்து வருது, கரெக்டாக மணி அடிக்குது. பிரமாதமான ஒரு சகுனம், இதை விட ஒரு நல்ல ஒரு சகுனம் சத்தியமாக கிடையாது.
ஏன்னா இந்த மாதிரி சகுனத்தில் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டுங்க. சரியா? கரெக்டாக ஜூலை மாதம் 26ஆம் தேதியில் இருந்து சரியாக 40 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேனுங்க. இந்த 40 நாளில் 100% உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி மண் அல்லது மனை உருவாக்குவீங்க. உருவாக்குனவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். சார் நான் நினச்சி கூட பார்க்கல சார், நான்லாம் வீடு வாசல் வாங்கிட்டேனுங்க அப்படி நிச்சயமாக சொல்லுவீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி என்னன்றது தெரிஞ்சுக்கிடணும்னா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க, துல்லியமாக பார்த்து சொல்கிறேன். அதுபோக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. அதில் முக்கியமான பிரதானமான ஒரு விஷயம் இது ஒருத்தருடைய முழுமையான ஆயுள் கால சாதக புத்தகம். இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்டர் கணினியம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அப்படி இல்லாமல் பாரம்பரிய முறையில் வேதகால முறையில் 116 பேப்பர் கொண்டு ஒருத்தருடைய ஜாதகத்தை எழுதி கொடுக்குறேன். இது முழுமையாக உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் முழுமையாக வந்து சேரும். முழுமையாக நீங்களே படிச்சுக்கலாம். எந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்றது நீங்களே படிச்சுக்கலாம். தச பலனு, புத்தி பலனு, கோட்சார பலனு. ஏங்க 50 வயசு கழிச்சு, இப்போ நம்ம 2026 இருக்கோம், இப்போத்துலேருந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படின்னு சொல்கிறது கூட பெருசு இல்லை. 50 வருஷம் கழிச்சு கோட்சாரம் எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் பெருசு. அன்னைக்கு சூரியன் எங்கே இருப்பார், சந்திரன் எங்கே இருப்பார், செவ்வாய் எங்கே இருப்பார், சனி எங்கே இருப்பார், குரு எங்கே இருப்பார், 9 கிரகங்களுடைய நிலை கோட்சார ரீதியாக எப்படி இருக்கும், அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றம் வரப்போகுதுன்ட்டு தான் இந்த ஜாதக புத்தகத்தில் எழுதி தரப்போகிறேன். இது ரொம்ப நாளெல்லாம் நான் என்னால் செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் செய்து கொடுத்துருந்தேங்க. அதுக்கப்புறம் வேலை நிமித்தமாக பிஸியானதுனால நிப்பாட்டிட்டேன். இப்போதைக்கு இது செய்து கொடுத்துட்ருக்கிறேன். ஒரு 45 நாள் டைம் கேட்டு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் மீனராசியில் பிறந்த உறவுகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.